வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்களா, எங்களோட ஃப்ளாட் வந்து வெஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். ஸோ அதில் வாஸ்துப்படியெல்லாம் வந்துட்டு ஒரு சில சின்ன கரெக்ஷன் நாங்கள் எப்படி பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வாங்க எங்களோட ஃப்ளாட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இப்போ வந்து இன்டீரியர் இல்லாமல் இருக்கும். இது ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோயர் ஏரியா. ஸோ அங்கே வந்து நாங்கள் ஷூ ரேக் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபோயருக்கு அடுத்து நேராக பார்த்திங்கன்னா லிவிங் ப்ளஸ் டைனிங் ஏரியா. அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். மெயினாக வந்து கிச்சனில் தான் வாஸ்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மற்ற ரூம்ஸ்லலாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கிற மாதிரி அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நார்த் சைடில் தான் கவுண்டர் டாப் கொடுத்துருக்காங்க, ஈஸ்ட் சைட் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் இனிவே வாஸ்து பார்க்கலனாலும் ஒரு சின்ன ஒரு மன திருப்திக்காக ஈஸ்ட்டு சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி கவுண்டர் டாப் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி மற்ற ரூமோட டீட்டெயில்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து காமன் பாத்ரூம். ஆக்சுவலாக இது வந்து லிவிங் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது ரெண்டும் டிவைட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு பார்ட்டிஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் பார்ட்டிஷனை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு கெஸ்ட் பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா பே வியூவோடு இருக்குது. ஆக்சுவலாக கிச்சன் வந்து இங்கே ஈஸ்ட் சைடில் இருந்துருக்கணும், பட் போத் பெட்ரூம்ஸுமே ஈஸ்ட் சைடில் தான் இருக்குது. அண்ட் இந்த கார்னர் பார்த்திங்கன்னா ஸ்டடி யூனிட்காக நாங்கள் யோசிச்சு வச்சுருந்தோம். அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து உடன் ஃப்ளோரிங் போட்டு பில்டரே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப வேலை மிச்சமாயிருச்சு. பார்க்கவும் அழகாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா பால்கனியோடு வருது. ஆக்சுவலாக லிவிங் ரூம்லேயும் பால்கனி இருக்குது. ஸோ 2 பால்கனி அண்ட் அட்டாச்டு பாத்ரூம். லிவிங் அண்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு மட்டும் ஃபால் சீலிங் போட்டால் அழகாக இருக்கும்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். யூஸ்வலாக வந்து நார்மல் லைட்டு வச்சு தான் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இது கொஞ்சமாக வித்தியாசம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்பேஸ்க்கு மட்டும் நாங்கள் வந்து ஃபால் சீலிங் போடலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லிவிங் பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு பால்கனி, பெரிய பால்கனி. ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் சோஃபா போடுற மாதிரி ஹவுஸ் பிளான் போட்டிருந்தாங்க. பட் எங்களுக்கு அது சூட் ஆகலை. நாங்கள் வந்து வேறு ஐடியாலாம் யோசித்து பார்த்தோம். இந்த இடத்துல டிவி யூனிட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நாங்கள் எப்படி ஆல்ட்ரு பண்ணோம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கிச்சன் டைப்பில் இருக்கணுன்றதுக்காக இந்த வாலை வந்து நாங்கள் உடைச்சிட்டு பக்கத்தில் இருக்க அந்த வாலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். ஸோ தட் இது வந்து ஓப்பன் கிச்சன் டைப்பாகவும் இருக்கும். ப்ளஸ் இந்த இடத்துல டிவி யூனிட்டுக்கு நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து பெட்டராக இருக்கும். லிவிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சோஃபா போட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். ஸோ அதனால் இந்த ஒரு பர்டிகுலர் சேஞ்சை நாங்கள் பில்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இதை பண்ண வச்சோம். அவங்களும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து இதை மூவ் பண்ணாங்க. ஸோ ஃபைனல் அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்றத எங்களோட ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது கார்பெண்டர் ஒர்க் ஆரம்பித்ததுக்கப்புறம் இமீடியட்டாக எடுத்த வீடியோ. எங்களோட இன்டீரியர் எல்லாமே கார்பெண்டர் வச்சு தான் நாங்கள் பண்ணோம். ஃபஸ்ட்டு நாங்கள் பெங்களூரில் இன்டீரியர் டீமை தான் அப்ரோச் பண்ணோம். பட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலது பண்ணாலும் சிப்பிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறிப்பாக பார்ட்டிஷன் நாங்கள் சிஎன்சி கட்டிங்கில் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம், அதுவுமே வராதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் லாங் புல் அவுட், யூஸ்டு கிளாத்ஸ்க்கெலாம் வந்து லாங் புல் அவுட் வேணும்னு கேட்டிருந்தோம், அதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அண்ட் டீ மிரர் வித் ஸ்டோரேஜ், டீ மிரர் மட்டும் பண்ணித்தரோம், ஸ்டோரேஜ் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட்டு 3D டிசைன் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். அது ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. அதோட வாக் த்ரூவை இப்போ பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இன்டீரியர் டீம் வந்து இன்டீரியர் பண்ணால் எந்த அளவுக்கு ஃபினிஷ் இருக்கும் அப்படின்றது தான் இந்த 3D வாக் த்ரூ மூலியமாக காமிப்பாங்க. டோர் ஓப்பன் ஆன உடனே ஃபோயர் ஏரியா. ஸோ அதுதான் அங்கே வந்து ஒரு இன்டீரியர் டெக்கார்லாம் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பக்கத்தில் இருக்கிற வால். இதை தான் நாங்கள் டிவி யூனிட்டாக நாங்கள் மாற்றிருக்கோம். ஃபஸ்ட்டு அது 6 அடியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் 2 அடி எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதை டிவி யூனிட்டாக யூஸ் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா க்ராக்கரி யூனிட் அண்ட் பூஜா யூனிட்டுக்கு ஆப்போசிட்டில் டைனிங் டேபிள் அண்ட் சீட்டு. அது பக்கத்தில் கெஸ்ட் பெட்ரூம், அது பக்கத்தில் காமன் பாத்ரூம் இருக்குது இல்லைங்களா. அதை தான் நாங்கள் பார்ட்டிஷன் மூலயமா டிவைட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டிவி யூனிட் அண்டு சோஃபாவை எதுக்கு இந்த பக்கமாக ஷிஃப்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா ரெக்லைனர் சோஃபா போடுறதுக்கு இந்த ஸ்பேஸ் வந்து அழகாக இருக்கும் அப்படின்றதுனால மட்டுமே. ஆப்போசிட்லேயே கிச்சன் இருக்கிறதுனால கிச்சனில் இருக்க எல்லா திங்ஸுமே விசிபிளாக இருக்கும் சோஃபாவில் இருந்து உட்காந்துட்ருக்கும் போது. ஸோ அதனால் ஓப்பன் கிச்சனாகவும் இருக்கணும், ப்ளஸ் ட்ரெண்டிங்காக இருக்கிற இன்டீரியரும் வேணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் எங்களுக்கு ஒரு ஐடியாவாக தோணுச்சு. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை வச்சோம். அண்டு கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட் சைடில் இருந்தது. எங்களுக்கு ஈஸ்ட் சைட் தான் ஃபேஸ் பண்ண மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கார்பெண்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் பக்கத்தில் ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் டால் யூனிட்டில் மைக்ரோவேவ் ஓவன் வைக்கிற மாதிரி
மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது. ப்ளஸ் நாங்கள் விக்கர் பேஸ்கெட் வைக்கிற மாதிரியும் ப்ரொவிஷன் கேட்டிருந்தோம். நெக்ஸ்ட்டு கெஸ்ட் பெட்ரூம். இதில் பார்த்திங்கன்னா பேபியோட வார்ட்ரோப் இருக்குது. வார்ட்ரோப்லேயே வந்து நாங்கள் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிட சொல்லிட்டோம். அது எப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்டு ஸ்டடி யூனிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் அண்டு ஒரு சில லெஜர்ஸ்லாம் ஆட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ பிடிச்ச மாதிரி ஆர்டிஃபேக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு ஒர்க் ஸ்பேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு டி ஷேப் மிரர் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்கிறேன். ஃப்ளோட்டிங் டைப்பில் ட்ராயர். வார்ட்ரோப் பார்த்திங்கன்னா 3 ஸ்லைடிங் டோர் வித் லாங் புல் அவுட். இது எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பெட் ஹெட் ஃபஸ்ட்டு நார்த் ஈஸ்ட் சைடில் தான் இருந்தது. எனக்கு அது இஷ்டமே இல்லை. அதனால் சவுத் ஈஸ்ட் சைடில் தான் வேணும்னு சொல்லிவிட்டு இந்த பக்கமாக நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இன்டீரியர் டெக்கர்ஸ்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இதுதான் எங்களோட 3D அனிமேஷன் வாக் த்ரூ. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.